அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தையும் செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் பிரதானம்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. கர்த்தாவே, ஏசப்பா, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்க கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்க. ஆண்டவரே, மெய்த்துதிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் கிருபையால் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். இப்ப அந்தியோகியா பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு இருக்காங்க. அங்கு ஒரு சிலர் கூடி எருசலேம்ல இருந்து சொல்றாங்க, விருத்த சேதனம் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு வாக்குவாதம், தர்க்கம் உண்டாகுது. பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த விஷயத்தை குறித்து பேசும்போது பேதுரு எழுந்து அவங்க கிட்ட தன்னுடைய ஊழிய அனுபவத்தை அவர் சொல்றாரு. புறஜாதியினர் சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க மேலேயும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்படின்றத ரட்சிப்பு விருத்த சேதனம் பண்றதுனால இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் இருதயம் சுத்திகரிக்கப்படுது, ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு பவுலும் பர்னபாவும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகள் மத்தியில செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் விவரித்து சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க பேசி முடிச்ச பிறகு இப்ப யாக்கோபு எழுந்து பேசுறார். இந்த யாக்கோபுன்றது மரியாளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள்ல ஒருத்தர் இந்த யாக்கோபு. இவர் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினாரு. இந்த யாக்கோபு எருசலேம்ல இருக்க சபையோட மூப்பர். இப்ப இந்த ஆலோசனை சங்கம் இப்ப கூடியிருக்காங்க. இதனோட தலைவர் யாக்கோபு தான். இப்ப யாக்கோபு தான் முடிவு கடைசியில எடுக்கணும். இவர் இப்ப அவங்ககிட்ட பேசுறார். நான் சொல்றதை கேளுங்க. தேவன் புறஜாதிகள் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. புறஜாதிகளுக்கு தேவன் கடாட்சாரு தமது நாமத்தை குறித்து ஜனங்களுக்கு தெரிய பண்ணார். அப்படி சிமியோன்றது பேதுரு மூலம் கொர்நேலியு வீட்டுல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டத பேதுரு சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. இது தீர்க்கதரிசிகளோட வார்த்தைக்கு ஒத்திருக்கிறது. பேதுரு சொன்னது எந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி 16, 17 இந்த 2 வசனமும் சொல்லியிருக்கு. மற்ற மனுஷரும் புறஜாதியினரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும், என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி. புறஜாதியினர், யூதர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடும்படி நான் இதற்கு பின்பு திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இது ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் இதற்கு பின்பு திரும்ப
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை தேடும்படியா தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, தாவீதின் கூடாரத்தை திரும்பவுமா எடுப்பிக்கிறேன், அதுல பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, எதது ரிப்பேரா இருக்கோ அதெல்லாம் சரிப்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன், அந்த தாவீதோட கூடாரத்தை செவ்வையாய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியுமா இங்க என்று எழுதியிருக்கிறதே. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. உலகம் தோன்றனப்பே ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படின்றது தேவனுக்கு தெரியும். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்று. புறஜாதிகள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்கள கலங்க பண்ணக்கூடாது, இல்லை நீங்க விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் பண்ணக்கூடாது, கலங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். இப்ப யாக்கோபு என்ன தீர்மானம் பண்றாருன்னா, இவர் தான் தலைவர், அதனால இவர் ஒரு தீர்மானம் பண்றார். என்ன தீர்மானம் அப்படின்னா, 4 காரியத்தை மட்டும் விளக்கணும் அப்படின்னு புறஜாதியினருக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன 4 காரியம் அப்படின்னா, 3 காரியம் சாப்பாட்டை குறிச்சது. விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது, நொறுங்குண்டு செத்து போனதை சாப்பிடக்கூடாது, இரத்தத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்றாரு. 3, வேசித்தனம் பண்ணக்கூடாது. வேசித்தனம் விபச்சாரம் பண்றது பாவம், அது தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமா செய்யப்படுகிற பாவம், அதுக்கு விலக்கி காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனத்துல, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. இதன் நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறேன். அதனால இரத்தம் பாவம் நிவிர்த்தி செய்கிறதுக்காக செலுத்தப்படுகிறது. அதனால இரத்தத்தை புசிக்க கூடாது. அதனால இங்க 4 காரியம் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால், மோசேயின் ஆகமங்கள் 5, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களும் ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்தில் வாசிக்கப்படுகிறது. பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றார். அந்த ஆகமம் வாசிக்கப்படுகிறது, அதை பத்தி பிரசங்கம் பண்றவங்களும் எல்லா பட்டணத்திலையும் இருந்தாங்க. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. பவுல் பர்னபா மட்டும் போகாம அந்தியோகியாக்கு திரும்ப மறுபடியும் போகும்போது அவங்களோட சிலரை இங்க இருந்து அனுப்புறாங்க, எருசலேம்ல இருந்து அனுப்புறாங்க. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய, சகோதரர்னு இங்க சபையில இருக்க விசுவாசிகளில் விசேஷமானவர்கள், பர்சபா என்ற மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. யூதாவையும் சீலாவையும் அவங்களோடு சேர்த்து அனுப்பினார்கள். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, இவங்க திரும்பி போகும்போது
ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புறாங்க இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், அந்தியோகியா, சீரியா, சிலிசியா ஆகிய இடங்கள்ல இருக்கிற புறஜாதியினராகிய சகோதரர், புறஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிற கடிதம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு, நாங்க யாருக்கும் கட்டளை கொடுக்கல, ஆனா சிலர் எருசலேம்ல இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே, ஒரு சிலர் கிளம்பி வந்து நீங்க விருத்த சேதனம் அடைந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை கலக்குறாங்க, உங்க ஆத்துமாவை சுவிசேஷத்துல இருந்து புரட்டுறாங்க, எதிர்மறையா சொல்லி உங்களை கலக்கி உங்களை வேத வசனத்துக்கு புரட்டுகிறாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பவுலும் பர்னபா என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்தில் அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்க உயிரை கொடுக்க துணிந்த யாருன்னா பவுலும் பர்னபாவும். அவங்க இயேசு கிறிஸ்துவுக்காக தங்க உயிரையும் கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுத்து சுவிசேஷ பணியை செய்தாங்க. எங்களுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவங்களோட நாங்க தெரிந்து கொண்ட சிலரையும் அனுப்புறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அப்ப அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு செயல்படுறாங்க அப்படின்றத கற்றுக்கொள்றோம். அவங்களோட சேர்த்து இந்த யூதாவையும் சீலாவையும் நாங்க அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த நாள்ல என்ன நாங்க நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, யாக்கோபு எழுந்து அவங்களோட பேசுறாங்க. யாக்கோபு தான் அந்த எருசலேம்ல இருக்க சபையோட மூப்பர் தலைவர். அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேதுரு முதல்ல நமக்கு புறஜாதியினருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்களும் சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டதை விலக்கி சொன்னாரு. தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் மற்ற ஜனங்களும் யூதர்களும் தேவனை தேடும்படி தேவன் நான் திரும்ப தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து பழுதானவைகளை சீர்படுத்தி செவையா நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைய சொல்லி தேவன் புறஜாதிகளுக்கும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டார். அதனால நீங்க புறஜாதிகள் தேவனிடத்துல திரும்புகிறதற்கு கலங்க பண்ணக்கூடாது, ஆனா 4 காரியத்தை மட்டும் விலக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. 4 காரியம் என்னன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, நொறுங்குண்டு செத்தது, ரத்தம், இது 3ஐயும் சாப்பிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இந்த 4 காரியத்தை மட்டும் தீர்மானிக்கிறேன், அது மட்டும் செய்யணும்னு தீர்மானிக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கூடி ஒரே மனசா என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, பர்னபா பவுல் இவங்களோடு சேர்ந்து யூதாவையும் சீலாவையும் அனுப்புறதா தீர்மானம் பண்ணாங்க. அவங்க கூட்ட ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விடுறாங்க. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, நாங்க அனுப்பாம ஒரு சிலர் எருசலேம்ல இருந்து உங்களை கலங்க பண்ணி உங்க ஆத்துமாக்களை புரட்டுறாங்க. ஆனா நாங்க இப்ப பவுல் பர்னபாவோட சேர்த்து ஒரு சிலரை அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பவுலும் பர்னபாவும் பத்தி
கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்க உயிரே கொடுக்க துணிந்தவங்க எங்களுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துறோம். நாங்களும் ஆண்டவரே இந்த விளக்க வேண்டிய காரியங்களை சரியாய் கற்றுக்கொண்டு எதுலயும் நாங்க தீட்டுப்படாம எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துகிற தேவன், இந்த காலை வேளையில கூட எங்களையும் கூட மறுபடியும் எடுப்பித்து எங்களுக்குள் பழுதாய் போனவைகளை எல்லாவற்றையும் சீர்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக நாங்க செம்மையாய் நிறுத்துங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் செம்மையானதாய் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பவுல் பர்னவா போல தங்களுடைய உயிரையும் ஆண்டவரே உமக்காக ஒப்பு கொடுக்க துணிந்து சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க செய்கிற பணியில நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களை உமக்கென்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ராஜ்ய கட்டுமான பணியில எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.